வரலட்சுமி விரதம் என்பது தீர்க்க சுமங்கலி வரம் பெறுவதற்கும் கணவருடைய நீண்ட ஆயுளுக்காகவும் குடும்பத்தில் அனைத்து விதமான செல்வங்கள் பெருக வேணும் என்பதற்காகவும் பெண்களால் கடைபிடிக்கக்கூடிய மிக முக்கியமான விரத நாளாகுங்க. திருமணம் வர வேண்டி காத்து கொண்டு இருக்கக்கூடியவங்க இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பானதாகும். அதே போல் வரலட்சுமி விரதம் என்பது அஷ்டலட்சுமிகளையும் வழிபட்டு அவர்களுடைய ஆசையை பெறுவதற்கு மிக முக்கியமான நாளாகவும் சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் எப்பொழுது வருகிறது, இந்த நாளில் அம்மனுக்கு எப்படி பூஜை செய்து வழிபட வேணும், பூஜை செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்ன, இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பதனால என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரமாக இருக்குதா? நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள், காரிய தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா? நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு மகாலட்சுமி தாய் பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமியே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. நீங்களும் வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடிக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறிந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அன்னை மகாலட்சுமியிடமிருந்து வேண்டிய வரங்களை கேட்டு பெறக்கூடிய அற்புதமான நாளாக இந்த வரலட்சுமி விரத நாளானது சொல்லப்படுது. பக்தர்கள் வேண்டும் வரங்களை தரக்கூடிய லட்சுமியின் வடிவமான வரலட்சுமியை வழிபடக்கூடிய அற்புதமான நாளாகுங்க. மகாலட்சுமியை வழிபடுவதனால செல்வ வளமானது பெருக்கும், ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமானது கிடைக்குங்க. குழந்தை பேருக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாகியமானது கிடைக்கும். திருமண தடைகள் அனைத்துமே விலகி திருமண வரனானது கைகூடி வருங்க. மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்கு மிக முக்கியமான நாளாகவும் இந்த நாளானது சொல்லப்படுது. அதே போல் கோவில்கள்லையும் வீடுகள்லையும் வரலட்சுமி விரதம் வழிபடக்கூடிய வழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். கலசம் வைத்து அதை அம்மன் போல அலங்காரம் செய்து பூஜைகள் செய்து நிறைய பக்தர்கள் பார்த்திங்கன்னா இன்றளவுமே வழிபட்டுட்டு தான் வருவாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம் என்பது ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையிலோ இல்லைன்னா அதற்கு அடுத்து வரக்கூடிய ஆவணி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையிலோ இல்லைன்னா பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலோ இந்த வரலட்சுமி விரதமானது கடைபிடிக்கப்படுது. இந்த விரதத்தை நம்ம கடைபிடிச்சோம்னா வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. திருமணமான பெண்கள் தங்களுடைய கணவருடைய நீண்ட ஆயுள் பெறுவதற்காகவும் திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவர் அமைய வேணும் என்பதற்காகவும் இந்த விரதத்தை நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா இன்றளவுமே கடைபிடிச்சிட்டு தான் வராங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் எந்த நாளில் கடைபிடிக்க வேணும், வீட்டில் எப்படி வழிபட வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரலட்சுமி விரதமானது வந்திருக்குதுங்க. இந்த நாளில் முடிஞ்சவங்க முழு நேரமும் விரதம் இருக்கலாங்க. இல்லைன்னா விரதத்தை கடைப்பிடிக்காமல் வீட்டிலேயே வரலட்சுமியை எழுந்தருள செய்து வழிபடுவது வழக்கமாகும். சில பேர் பார்த்திங்கன்னா காலையிலுமே, சில பேர் பார்த்திங்கன்னா மாலை நேரத்துலேயே வரலட்சுமி பூஜை செய்வதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. அப்படியே வரலட்சுமி விரதம் தோன்றியதற்கு புராணத்தில் ஒரு கதையும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்கந்த புராணத்தில் பார்த்திங்கன்னா சாருமதி என்ற பிராமண பெண்ணினுடைய கனவுல தோன்றிய பார்வதி தேவி தாம் வரலட்சுமி என்றும் ஆடி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் தன்னை விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் அப்படின்னும் அந்த பெண்ணினுடைய கனவுல தோன்றி சொல்லியிருக்கிறாங்க. தன் கனவுல கண்டது தன்னுடைய உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களிடம் சாருமதி சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அந்த ஊர் பெண்களும் ஒன்றாக சேர்ந்து அம்பிகையை பூஜை செய்து வழிபாடு செஞ்சுருக்கிறாங்க. பூஜை நிறைவு செய்த பிறகு அம்மனுடைய கையில் இருந்த வளையல்கள் அசையும் சத்தம் கேட்டிருக்குதுங்க. இதை அம்மனுடைய ஆசையாக மக்கள் எடுத்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த விரதம் மேற்கொண்ட பெண்களுடைய வீடுகளில் எதிர்பார்க்காத அளவுக்கு செல்வ வளமானது பெரியதாகவும் சொல்லப்படுது. அதே போல் வாய் வழியாக சொல்லப்படக்கூடிய இந்த கதையால் பல காலமாக பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிச்சிட்டு வராங்க. வரலட்சுமி விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேணும், பூஜை செய்யக்கூடிய முறை என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க.
நம்முடைய வீட்டை சுத்தம் செய்ய வேணுங்க. பூஜை அறையில் சின்ன பீடம் வைக்க வேணும். அதில் கலசம் நம்ம வைக்க வேணும். அதற்கு பிறகு கலசத்தில் தண்ணீர் இல்லைன்னா அரிசியை நம்ம நிரப்பி வைக்க வேணுங்க. அதற்கு நாணயங்கள் வெற்றிலை பாக்குகளை நம்ம வைக்க வேணும். அதற்கு மேற்பகுதியில் தேங்காய் மாவிலையை வைத்து கலசத்தை நம்ம தயார் செய்ய வேணும். அதற்கு பிறகு புதிய புடவை நகைகள் போன்றவற்றை அந்த கலசத்துக்கு அம்மனை போல நம்ம அலங்காரம் செய்ய வேணும். அதற்கு பிறகு மஞ்சள் குங்குமத்தை நம்ம வைக்க வேணுங்க. அதே போல் வாசனையாக இருக்கக்கூடிய பூக்களை எடுத்துக்கொண்டு அம்மனுக்கு நம்ம அலங்காரம் செய்ய வேணும். அஷ்டலட்சுமிகளும் அந்த கலசத்தில் எழுந்தருள அருள் புரிய வேணும் அப்படின்னு நம்ம முதல்ல வேண்டிக் கொள்ள வேணுங்க. அதற்கு பிறகு மந்திரங்களை சொல்லி எளிமையான முறையில் நம்ம வழிபாடு செய்ய வேணும். அன்றைய நாளில் வளையல் ரவிக்கை துணி பழங்கள் இனிப்பு மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு போன்றவற்றை அம்மனுக்கு படைத்து நம்ம வழிபடலாம். அதற்கு பிறகு அதை வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு நம்ம கொடுக்கலாங்க. அதற்கு பிறகு மஞ்சள் நூலை 9 முடிச்சுக்கள் போட்டு அம்மனுடைய பாதத்தில் வைத்து நம்ம வழிபட வேணுங்க. அதற்கு பிறகு கழுத்துலேயோ இல்லைன்னா கைகள்லேயோ நம்ம கட்டிக்கொள்ளலாம். அதற்கு பிறகு சாருமதியின் கதைகளை சொல்லி நம்ம வழிபட வேணும். அம்பாளுக்கு சக்கரை பொங்கல் போன்ற ஏதாவது இனிப்பு வகைகளை நைவேத்தியமாக படைத்து வழிபட வேணுங்க. அதற்கு பிறகு தீபாராதனை காட்டி அந்த பிரசாதத்தை மற்றவங்களுக்கு கொடுத்து விட்டு நாமும் சாப்பிட்டு நம்முடைய விரதத்தை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடித்து பூஜை செய்வதற்கான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாமாங்க. மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைக்க வேணுங்க. வாழை இலை அரிசி தேங்காய் பழம் பாக்கு கற்பூரம் ஊதுபத்தி சாம்பிராணி எலுமிச்சப்பழம் குங்குமம் திருநீர் சந்தனம் பூக்கள் குத்துவிளக்கு நோன்பு கயிறு நகை மற்றும் பணம் ஒரு தாம்பலத்தில் அரிசியை பரப்பி வைக்க வேணும். அதற்கு மேலே கலச கும்பத்தை வைத்து தீர்த்தம் இல்லைன்னா அரிசி இல்லைன்னா தங்கம் போன்றவற்றை கொண்டு கும்பத்தை நம்ம நிரப்பி வைக்க வேணுங்க. கும்பத்துக்கு மேலே மாவிலை கொத்தும் தேங்காயும் வைத்து நம்ம அலங்காரம் செய்ய வேணும். அதற்கு பிறகு புதிய வஸ்திரம் சாற்றி மகாலட்சுமியுடைய முகத்தை மேலே வைத்து பூக்களால் நம்ம அலங்கரித்து கொள்ள வேணும். அதற்கு பிறகு வெற்றிலை பாக்கு ஆரஞ்சு மாதுளை பீலாம்பழம் மாம்பழம் திராட்சை போன்ற பல வகைகளை நைவேத்தியமாக படைத்து வழிபட வேணுங்க. அதற்கு பிறகு வீட்டு வாசலில் உள்நிலை படிக்கு பக்கத்தில் நின்று வெளியில் பார்த்தபடி கற்பூர ஆரத்தி காட்டி மகாலட்சுமியை நம்முடைய வீட்டிற்கு நம்ம அழைக்க வேணும். மகாலட்சுமி வீட்டிற்குள் வந்து விட்டதாக நம்ம நினைத்து கொண்டு பூஜையில் இருக்கக்கூடிய கலசத்தில் அமர்ந்து அருள் புரியுமாறு மகாலட்சுமியிடம் நம்ம வேண்டிக் கொண்டு ஆவகானம் செய்ய வேணுங்க. அதற்கு பிறகு நோன்பு கயிறை கும்பத்தில் சாற்றி பூக்களால் நம்ம அர்ச்சனை செய்ய வேணும். மகாலட்சுமி 108 போற்றி மற்றும் லட்சுமி அஷ்டோத்திரத்தை நம்ம சொல்ல வேணும். மகாலட்சுமி தாயை எங்கள் வீட்டில் நீங்கள் நிரந்தரமாக தங்க வேணும் அப்படின்னு வேண்டிக் கொள்ள வேணுங்க. எங்களுக்கு எல்லா செல்வங்களையும் நீங்கள் தர வேணும் அப்படின்னு மனமுருகி நம்ம மகாலட்சுமி தாயிடம் வேண்டிக் கொள்ள வேணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த சுமங்கலி பெண்களுக்கு முதல்ல பிரசாதத்தை நம்ம கொடுக்க வேணும். அதற்கு பிறகு இளம் பெண்கள் அவர்களிடம் ஆசையை நம்ம பெற்றுக்கொள்ள வேணுங்க. இப்படி வரலட்சுமி பூஜையை நம்ம தவறாமல் செஞ்சோம்னா மகாலட்சுமியுடைய பரிபூர்ணமான அருளானது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைந்திருக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. அன்றைய நாளில் நெய்வேத்தியமாக பொங்கல் பாயாசம் அப்பம் வடை கொழுக்கட்டை லட்டு தயிர் பசும்பால் நெய் தேன் கற்கண்டு போன்றவற்றை படைத்து நம்ம வழிபடலாங்க. விரதம் இருப்பதனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாங்கல்ய பாக்கியமானது நிலைத்திருக்குங்க. உயர்ந்த நல்ல குணங்களானது நமக்குள்ள உருவாகுமா. மனதில் இருக்கக்கூடிய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் திருமணம் ஆகாத பெண்களுக்கு சீக்கிரமாகவே திருமண வரனானது கைகூடி வருங்க. நல்ல வாழ்க்கை துணையானது அமையும். குழந்தை பாக்கியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகி குழந்தை பாக்கியமானது விரைவில் கிடைக்குங்க. அதே போல் ஒரு ஜாதகத்தில் சுக்கிர தோஷம் கலஸ்தர தோஷம் மாங்கல்ய தோஷம் போன்ற தோஷங்களானது விலகிவிடும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்துட்டு வந்த கருத்து வேற்றுமைகள் அனைத்துமே விலகி ஒற்றுமையானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மகாலட்சுமியை நம்ம வழிபட்டோம்னா நம்முடைய வீட்டில் நலமும் வளமும் குடியேறும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் செல்வ வளங்களை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமிக்கு நம்ம விரதம் இருந்து மகாலட்சுமியை வழிபட்டோம்னா மகாலட்சுமியுடைய
மகாலட்சுமியுடைய அருளானது பரிபூரணமாக கிடைக்குங்க. அப்படிப்பட்ட அற்புதமான நாள் தான் இந்த வரலட்சுமி விரத நாளாகும். வர தரக்கூடிய லட்சுமியாக மகாலட்சுமி தாயாரை நம்ம வேண்டும் வரங்களை தரக்கூடிய அற்புதமான திருநாளாக வரலட்சுமி விரதமானது கொண்டாடப்படுது. மகாலட்சுமியை தனலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, ஜெயலட்சுமி, வீரலட்சுமி, சந்தானலட்சுமி, கஜலட்சுமி, வித்யாலட்சுமி என்ற அஷ்டலட்சுமிகளால் நம்ம அழைக்கிறோம். வரலட்சுமி விரத நாளில் இந்த 8 லட்சுமிகளையும் மனதார வேண்டி நம்ம பூஜை செய்து நம்முடைய வீட்டில் எப்போதும் செல்வ வளம் நிறைந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் மகாலட்சுமி விரதத்தை கடைப்பிடிக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.